Hi, welcome to my channel C2C Tales. Wish you all a very happy new year 2025. இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையுடைய வாழ்த்துக்கள். இந்தியாவில் இருக்கும்போது நியூ இயர்னால் 2 இடத்துக்கு தவறாமல் கிளம்பிடுவோம். ஒன்று வந்து கோயில், இன்னொன்று வந்து ரெஸ்டாரண்ட். இந்த ஊர் ரெஸ்டாரண்ட் பெருசாக எங்களுக்கு பிடித்தமாக இல்லை, பட் அதுக்கு பதிலாக வேறொரு இடத்துக்கு போயிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கோயில் போய்ட்டு வந்துடலாம். இது வந்து ஹிந்து ராக்கீஸ் டெம்பிள். இந்த கோயிலை நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ தர்ஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிற இடம் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். டிசம்பர் மந்த் ஆரம்பிச்சிட்டாலே இந்த மாதிரி மரம், செடி, வீடு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சேட்டலைட் போட்டு கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சாதாரணமாக டெக்கரேட் பண்ண போய் இன்றைக்கி இந்த இடம் எவ்வளோ தூரம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஹசார்ட்ஸ் ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ். ஹசார்ட்றது இந்த வீட்டில் வசிக்கிற ஃபேமிலியோட பேர். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களும் நார்மலாக தான் அவங்க வீட்டை கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பண்ணிகிட்ருக்கிறப்போ ஒரு வாட்டி அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு குழந்தை, அங்கிள் அவங்க வீடு பார்க்குறதுக்கு ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் மாதிரியே இருக்கே அங்கிள், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணி இன்றைக்கி ஹசார்ட்ஸ் ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் வேர்ல்டு வைட் ரொம்பவே ஃபேமஸாகவும் பாப்புலராகவும் சோஷியல் மீடியாவில் சுற்றி வந்துட்டுருக்கு. கிறிஸ்மஸ் அன்றைக்கி இங்கே நடக்கிற ஈவெண்ட்டை பார்க்குறதுக்காக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே குவிகிறாங்க. நீங்களே கூகுளில் வந்து ஹசார்ட்ஸ் ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வீடியோஸ் வரும். நம்மளால் கிறிஸ்மஸ் அன்றைக்கி வர முடியல அப்படிங்கிறதுனால சரி நியூ இயர் அன்றைக்காவது வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். பெருசாக இன்றைக்கி கும்பல் இல்லை, பட் ரொம்பவே அழகாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கேண்டி கேனாக இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் இருக்கிற அந்த லாலிபாப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் பிவிசி பைப்னால் பண்ணியிருக்கு அப்படின்னு அவங்களால நம்ப முடியுதா? இல்லை எனக்கும் அப்படி தான் இருந்தது. அட் த சேம் டைம் இந்த வீட்டுடைய மொத்த டெக்கரேஷனுக்கும் ஆல்மோஸ்ட் 30,000 to 35,000 லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதில் என்னடா மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு குழந்தை சொன்னதை ஒரு விஷயத்தை அப்படியே விடாமல் அதையே நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணி அது இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒவ்வொரு வருஷமும் எடுத்து வைத்தாடி இன்றைக்கி அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாப்புலாரிட்டியை கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளும் நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எஃபர்ட் எடுத்து நம்ம முன்னாடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த விஷயம் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ்க்கு கொண்டு வந்து சேர்த்துரும். ஸோ இப்படி தான் எங்களோட நியூ இயர் ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணோம். நீங்கள் உங்கள் நியூ இயர் ஈவினிங் எப்படி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2025. Bye bye.